Hi friends, Assalamu alaikum. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோபி மஞ்சூரியன். வீட்டிலேயே சுலபமாக டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக 3 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ கார்ன்ஃப்ளவரும் மைதா மாவும் ஈக்குவலான இதில் இருக்கணும். இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு, இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர். நம்ம ஒயிட் பேப்பர் இருந்ததுன்னா ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம நல்லா தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த லம்ஸும் இல்லாமல் ஒரு மைதா தோசை அந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நம்ம கரைச்சது ஒரு மைதா தோசை கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்துக்கணும். நான் காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை இதில் நம்ம கலந்து ஒரு பஜ்ஜி பொரிக்கிற மாதிரி பொரித்து எடுக்க போகிறோம். இதில் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு பேட்ச் போட்டாச்சு. இது நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். கடையிலலாம் ஹை பர்னர் வச்சு நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு இது பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் அப்படி பண்ண முடியாது. பட் ஸ்டில் ரொம்ப நேரம் வச்சு நம்ம நல்லா கிறிஸ்பியாக வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் தான் அந்த கோபி மஞ்சூரியன் நல்லாயிருக்கும். இப்போ கோபி ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதுக்கான கீழே பேஸ் அதோட மஞ்சூரியன் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இதில் ஒரு 12 பூண்டு உரித்து நான் ஆட் பண்ணுறேன். சின்னதாக கட் பண்ணி. பூண்டு ஃப்ளேவர் நல்லா பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் ஸ்ப்ரிங் ஆனியனில் கீழே இருக்கும் பார்த்திங்களா, கீழே உள்ள பார்ட்டு, அதை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையே நம்ம அதோட ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் கலர் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் கோபி மஞ்சூரியனுக்கு ரொம்ப முக்கியமானது. அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது ஒரு நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். இப்போ இது கூட நான் ஒரு 2 ஸ்பூன் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர், ஒயிட் பெப்பர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில்லி பேஸ்ட் ஒன்றும் இல்லை, ஒரு காஞ்ச மிளகாவை நம்ம தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட நான் ஒரு 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதையுமே நல்லா கலந்துக்கலாம். இது கூட கொஞ்சம் சர்க்கரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஒரு பிஞ்ச் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் தான். இது கூட நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். நான் கார்னரில் ஆட் பண்ணுறேன். சோயா சாஸ் ஆட் பண்ணி அதையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் இதில் ஆட் பண்ணுறேன். திக்னஸ்க்காக இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். இது பாருங்கள், கொதிச்சிடுச்சு. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கோபியை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுப்பு ஆனில் தான் இப்போ இருக்குது. 2 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனில் மேலே ஒரு க்ரீன் பார்ட் இருக்கும் பார்த்திங்களா, அதை பொடிசாக சாப் பண்ணி ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் கடையில் போடக்கூடிய எம்எஸ்ஜின்னு சொல்கிற அஜினமோட்டோ எதுவும் நான் ஆட் பண்ணலை. நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணணும் கோபியை, காலிஃப்ளவரை. அப்போ தான் அந்த மஞ்சூரியனில் அது அச்சீவ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. ஸோ கண்டிப்பாக நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் டேக் கேர்.